ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். காய்கறி இல்லாத போது ஒரு கப் புதினா இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைங்க புதினா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸில் கடலைப்பருப்பு அதுக்கப்புறமா முந்திரிலாம் போட்டு நம்ம செய்யும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். புதினா மட்டும் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 5-6 பூண்டு, இது கூடவே சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அரைச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதம் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன், பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு புதினா இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் நிறையா சேர்த்திங்கன்னா சாதம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு கிண்டி விட்டுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நல்லா சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் பாயில்டு எக், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.